ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்டி ஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சுமையான பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 4 பச்சை மிளகாவும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். அது கூட 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 7 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதுக்கு நம்ம இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமான குறிப்பு, இதில் உருளைக்கிழங்கு கட்டி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த மசாலாவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். கடலை மாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போன அப்புறமா ஒரு கை அளவு கொத்தமல்லி தலைகளை தூவி சூடாக இறக்கணும்னா சுவையான பூரிக்கிழங்கு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபுட்டி ஜோன் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.